ஆ, ஹம், ம்ஹும், ம்ஹும். நானா வெள்ளைக்காரன். நம்ம அப்படியே ஓஞ்சி உக்காரும் போது அம்மாடா அப்பாடா அப்படின்னுவான் அவன். ம்ஹும். இன்னும் உக்காந்தாலாம் அதுக்கு அவருக்கு அது அவன் என்னத்து சொல்லுவாது. அவனும் நம்முடைய சகோதரன் தான். அவருக்கு அது என்னத்துக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த மலைகள் எப்படி உருவானது ஆராய்ச்சி பண்ணி நான் உங்களுக்கு என்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். அப்புறம் சிலதாட்டுக்கு நிம்மதி அடியே உக்காந்து ரெண்டு நிமிஷம் அப்படி யோசித்த உடனே அடுத்த கட்டம் என் தலையில் வந்துச்சு. ஆமாம், எங்கே பார்த்தாலையும் அந்த மவுண்டன் எரிமலை குழம்பு குழம்பு இப்படி வந்து மலைகளாக ஆச்சு. உலகிற மண்ணுங்களாம் அங்கங்கே கல் மண்ணெல்லாம் வந்துச்சு. அப்போது இந்த பூமியின் நிலை என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். பயங்கரம் பயங்கரம். பார்க்க முடியவில்லை, இல்லை இல்லை. என்ன சார் சரி சொல்லிட்டு சொல்லுங்கள், நாங்களும் கொஞ்சம் கம்பெனி தரோம். கொஞ்ச நேரம் யோசித்தேன். அப்படியே உலகத்தில் இருக்கிற இந்த பைபிள் இந்த ஸ்டோரியில் வரலாற்றில் இந்த மோசஸ் அந்த அடிமைகள் எல்லாம் அழைச்சிக்கின்னு நம்ம தனி நாட்டுக்கு போகலாம். இது போகும்போது எதிரில் பெரிய கடல், செங்கடல். அதுமாரி செங்கடலாம் ப்ளூ கலர்லாம் எனக்கு தெரியல, இந்த சமயத்துக்கு ஞாபகம் வரல. அது பெரிய கடல் இருந்துச்சு. அவர் கடலில் அந்த எதிரில் வந்துச்சு. இவரை நம்பிக்கைன்னு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவர் பின்னால் வால் பிடிச்சிக்கணும் வந்துருக்கிறாங்க. எங்களா சாமி எங்கே கூப்பிட்டுன்னு போகிறேன் சொல்லிட்டு வந்து இருக்கும்போது எதிரில் ஒரு பெரிய கடல் வந்துச்சு. இதில் ஒருத்தர் அவங்க பக்கம் இந்த எதிராளி மோசஸ் எது பண்ணாலே அதுக்கு எதிராக இருக்கிற சில கூட்டாளிகள் எதிர்கட்சிகள் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. எங்களை இப்படி வந்து தவிக்கி வச்சுட்டியே, எதிரில் பெரிய கடல் இருக்குது, அதனால் பார்த்தாக்கா அவங்க எங்களை துரத்தின்னு வராங்க. குதிரை மேலே கொண்டு பார்த்தா பல ஆயிரக்கணக்கான பேர் எங்களை கொள்றதுக்கு வராங்க. என்னாண்ட கடல் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டே சொல்லிட்டு இந்த மோசஸ் கிட்ட அவங்க எல்லாம் முறையிடும் போது அவங்க ஒரு நிமிஷம் கடவுளை யோசித்து, சரி இறைவா நீயே துணை, சொல்லிவிட்டு அது கையில் இருந்த கோலில் எடுத்து அந்த தண்ணி மேலே சும்மா ஒரு அடி அடித்தார். அடித்த உடனே அந்த தண்ணியெல்லாம் அப்படியே பிரிஞ்சு போச்சு. கடல் இரண்டாக பிரிஞ்சு போயிட்டு நிலம் கட்சிது. அந்த நிலம் கட்ச உடனே கடவுள் எப்படி அவங்கள காப்பாற்றினார் பாரு. அப்போ நிலம் கட்ச உடனே அவங்கெல்லாம் ஆடு மாடு குதிரை கொக்கு கோழி இதெல்லாம் வச்சுக்கின்னு அவங்கெல்லாம் சிலட்டம் அந்த கடலில் தாண்டி போகிறாங்க. கடலில் தண்ணியெல்லாம் போயிட்டு அந்த மண்ணில் நடந்து போகிறாங்க. போயிட்டு பிறகு அப்புறம் இவங்கக்கிட்ட வரத்துக்குள்ள தண்ணி மறுபடியும் மூடிக்கிச்சு. ஸோ கடவுள் அவங்கள அப்படி காப்பாற்றினாரு. அந்த மாதிரி நான் இருக்கிற மண்ணுங்கள்லாம் அப்படியே வெளியே வந்துட்டு மலைகளாக காட்சி அளிக்குது.
அப்போ இந்த பூமியுடைய நிலை என்ன, இந்த பூமி எப்படி இருக்கும், நான் அப்படி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்புறம் மோசஸை பண்ண மாதிரி நானும் அப்படின்னு சொன்னேன். அங்கே இருந்த தண்ணியெல்லாம் அபேஸ் அபேஸ் அதுனா அபேஸ். இந்த கோலார் தங்க வயலில் இந்த பெரிய லிஃப்ட்டில் எல்லா ஜனங்க போவாங்க, உள்ளே போயிட்டு வேலை செய்துட்டு வருவாங்க. கீழே உள்ளே போயிட்டு வேலைலாம் செய்துட்டு மேலே வரதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து பெல்மேன் அந்த டிரைவருக்கு சிக்னல் கொடுப்பாரு, அபேஸ் அபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் கொடுப்பாரு. அந்த மாதிரி இங்கே இந்த தண்ணியெல்லாம் அபேஸ் ஆகிப்போச்சு. நான் சொன்னோன்ல பார்த்தா அந்த உலகத்தை பார்த்தா எனது தோழர்களே, பார்க்க முடியாத உடன்பிறப்புகள் எப்படி இருந்துச்சு தம்மா அந்த உலகம். ஒரே சந்து பொந்து நிறைய ஒரு இடம் இல்லை. பெரிய பெரிய பாதாளம் அங்கே மண்ணில் மேலே வந்துச்சு, மலையாக ஆகிப்போச்சு. அப்புறம் அங்கே ஒரு மவுண்டன் ஆயிக்குது, அந்த மண்ணில்லாத பூமி. இங்கே பார்த்தா உலகத்தில் எவ்வளோ மலைங்க இருக்குது, எவ்வளோ பெரிய மலைங்க இருக்குது, அவ்வளவும் காலியாக இருக்கிற பூமிக்குள்ளும் பதார் நல்லா காலி ஆகிட்டு, இது என்னடா அது உலகமா, இந்த காட்சி அளிக்குது சொல்லிட்டு அப்புறம் முழிச்சு பார்த்தாக்கா அப்புறம் இந்த நார்மலில் உலகத்தை அந்த மாதிரி என்னுடைய கற்பனையில் இந்த உலகம் அப்படி எனக்கு காணப்பட்டுச்சு. உள்ளே எங்கே பார்த்தாலும் பள்ளம், போரு, பெரிய போரு, இமயமலை, எவ்வளோ மண் கல் இருக்குது, அவ்வளோ மண்ணை பூமியில் எடுத்துட்டா எப்படி இருக்கான் போரு. நான் உங்களுக்கு சொன்னாக்கா போர் அடிக்குதில்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு மாற்று நினைவு பண்ணி பார்த்தேன். இந்த உள்ள மலைகள்லாம் வெளியே வந்துட்டு பிறகு பூமி உள்ளே எப்படி இருக்கும் அந்த நிலைன்னு சொல்லிட்டு நான் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே செங்கடல் இந்த தண்ணி பிரிஞ்சு போன மாதிரி உள்ளே தண்ணியெல்லாம் எடுத்துட்டு மேலே பார்த்துட்டு உள்ள பூமியை பார்த்தா கோடிக்கணக்கான அனிமல்கள், விஷப்பாம்புகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோ மாதிரி உள்ள பாதாளங்கள் நிறையா இருந்துச்சு. ஒரு நாளாக நம்ம உலகம் இப்போ ஏற்பட்ட உலகம் இப்படிக்குதடா, தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தாக்கா உள்ளே இப்படிக்குதடா. சொன்னாலும் வெக்கமாடா, சொல்லா கட்டியும் துக்கமாடா. ஓகே, துக்கப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு சரித்திர கதைகள், இயற்கை என்னுடைய நிலைமையை நான் எடுத்து சொல்லுகிறேன். ஆராய்ச்சியாளரே நீங்கள் சொன்னது போதும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது, ஆனால் உண்மையாக கூட இருக்குது. மவுண்டனால் இப்படி ஆச்சா, மவுண்டன்லாம் வெளியே அவ்வளோ கல்லெல்லாம் வெளியே வந்த பிறகு பூமிக்குள்ளே அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு என்ன அழகாக எடுத்து சொன்னீங்களே. நீங்கள் ரொம்ப அழகு தாத்தா. பாய்.